ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற கவியை பாடி நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகையாகிய இந்த நாளில் நாம் வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருவரை பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். மத்தேயு 28 18 துவங்கி 20 வசனங்கள். நாம் எல்லாருமே இணைந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 28 18 துவங்கி 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் ஒளிபட வேண்டும், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். திருத்துவ பண்டிகை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், துதிக்கிறோம். 3 நிலைகளை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சென்ற வாரத்தில் பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் அனுசரித்தோம். அந்த பரிசுத்த ஆவிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இடம்பெற்றது. இந்த திரியேக தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்ள அடிப்படையான ஒரு சில காரியங்களை நாம் நினைப்படுத்திக் கொள்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தண்ணீர், நீராவி, பனிக்கட்டி. அதனுடைய மூலப்பொருள் H2O என்று சொல்லுகிறார்கள். ஆசிரியருக்கு தெரியும். தண்ணீரை நாம் சூடேற்றுகின்ற போது அது நீராவியாய் மாறுகிறது. அதை குளிர்படுத்துகிற போது பனிக்கட்டியாய் அது இருக்கின்றது. மூன்றும் ஒன்றுதான்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் மூன்று நிலையில இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கின்றார். இன்றைக்குரிய மைய பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது Holy, 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 the Almighty God. பரிசுத்தமுள்ள சர்வமுள்ள தேவன் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்பதுதான் இன்றைக்குரிய மைய பொருள். படிவாக்கியமாய் நாம் பாட கேட்ட இந்த படிவாக்கியம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற குறிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு ஞானபாடல் புத்தகத்துல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா திருத்துவ பணிக்கான அதனுடைய தலைப்பில ஒரு சின்ன ஒரு தகவல் அங்கு குறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன என்றால், சூரியனாய் பிதா, அதிலிருந்து வருகிற ஒளிக்கதிராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதிலிருந்து நாம் உணர்கின்ற வெப்பமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அந்த குறிப்பிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே திரியேக தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோம். இதை வாசிக்க கேட்ட முறைமையாய் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி 99ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி பார்ப்போமையாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கிற போது இந்த பிதாவுடைய மகிமை அங்கு எடுத்தாடப்படுகிறதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொடுக்கப்பட்ட வேதப்படியிலிருந்து 3 காரியங்களை முன்பாய் நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்டது? அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் என்று நாம் அதை சொல்ல முடியும். இந்த உலகத்துல ஒரு கலெக்டர் அல்லது ஜனாதிபதி பலவிதமான பொறுப்புகள் இருப்பாங்க. அவங்களுக்கு சில அதிகாரங்கள் உண்டு. அந்த அதிகாரங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள். அதற்கு வரையறை உண்டு. அதற்குள்தான் அவங்க செயல்பட முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். நாம் வாசிக்க கேட்ட மத்திய 28 அந்த 18ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் குறுகியது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது சர்வ வல்லமை உள்ள அதிகாரம். அது யாரால் கொடுக்கப்படுகிறது என்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11:27. இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் பிதா. பிதாவினாலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உறுதியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போதும், இயேசு கிறிஸ்து மருவு மலையிலே ஆண்டவர் பிதாவினாலே மருவமாக்கப்பட்ட போதும் இதே வானத்திற்கு சத்தம் எழுப்பிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். இவரை நேசகுமாரன் என்று ஒரு முறையும், அதற்கு பிறகு இவரை நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தமும் வானத்திற்கு எழுந்ததை நாம் நிச்சயமாய் வாசிக்கின்றோம். அது மேலான அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இத்தன்மையை உடையது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப பகுதியில ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 11:36. சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் எல்லா நிலைகளிலும் இருக்கிறது என்பதை பவுல் ரோமருக்கு எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மேலான அதிகாரம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தானியேல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்துல
13-14 வசனத்திலே ஒரு குறிப்பை அங்கு எழுதுகிறார். தானியேல் 7:13-14. அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேறுவது நமக்கு தெரியும். ஏசாயா, எரேமியா, மீகா போன்ற தீர்க்கதரிசி வசனங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அதிகாரம் பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அது மேலான அதிகாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பிசாசை விரட்டினார். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு நோய்களை குணமாக்கினார் என்ற வசன குறிப்பு நிறைய நமக்கு இருக்கிறது. இதை வாசிக்க போனால் நேரம் போதாது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாய் நோய்களை, பிசாசுகளை துரத்தினார். எல்லாவற்றையும் இயற்கையை கட்டுப்படுத்தினார். அதிகாரமுள்ளவராய் போதித்தார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பில உங்களையும் என்னையும் அவர் நியாயம் தீர்ப்பார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமோ, அவர் சொற்படி வாழ்ந்தோமோ அவருக்கு ஆசீர்வாதம். அதற்கு மாறாய் வாழ்ந்தவர்கள் நியாயப்படுவார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறதை நீங்கள் நான் அறிவோம். மார்க்கு 1 அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது. மார்க் 1:27. ஒருவரோடு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். காற்றே இறையாதே அமைதல் சொன்னார், அமைதி உண்டாயிற்று. 100 போகலாம் விசுவாசம் சொன்னார், தூரத்தில் அந்த வேலைக்காக குணமாயிட்டான். கானாடி பெண்ணை பார்த்து விசுவாசம் பெரிது சொன்னார், அவள் ஆரோக்கியமானாள். விசுவாசின் மீது, நோய் மீது, இயற்கை மீது, மரணத்தின் மீது ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், உலக பிரகாரமான அதிகாரம் அல்ல. இரண்டாவதாக நாம பார்க்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அங்கு இடம்பெறுகிறது. கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். அவர் என்ன கட்டளை நமக்கு கொடுத்தார்? உலகம் எங்கு நீங்கள் போங்க, உலகத்திலே எல்லா மக்களையும் சீடராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், பிறகு என்னுடைய எல்லா உபதேசங்களையும் உபதேசியுங்கள். ஞானஸ்நானம் கொடுத்து, சீடராகி ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற கட்டளை என்பதை இங்கு நாம் உறுதியாய் பார்க்கின்றோம். லூக்காவில 2ஆம் அதிகாரத்துல 46-47 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 2:46-47. அவர் அநேகருக்கு உபதேசம் பண்ணினார். டீச்சிங் மினிஸ்ட்ரி as well as preaching ministry. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் முறையாய் அதை செய்தார் என்று பல ஆடைகளை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, அவர் கொடுத்திருக்கிற கட்டளை நாம் அதன்படி கீழ்ப்பட்டு, அதற்கு நாம் உடன்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதில் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. அப்படி அறிவித்ததினாலதான் இன்றைக்கு நாம் தமிழ் சுவிசேஷ லுதரன் திருச்சபை என்று ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். 1706ஆம் ஆண்டில பத்திரமை சிகம்பால் ஐயர் அவர்களும் என்ரிச் புட்சா ஐயர்களும் அதற்கு தொடர்ந்து ஏகப்பட்ட மிஷனரிகள், 300க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் வந்து அர்ப்பணித்து நமக்காய் ஊழியம் செய்து, தியாகம் செய்து, தம்முடைய சொந்த பணத்தை செலவு செய்து நிறுவனங்களை உருவாக்கி
திருச்சபையை உருவாக்கி பல காரியங்களை நமக்கு அவர்கள் செய்து கொடுத்தார்கள். ஏன்? ஆண்டவருடைய இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினால் மாத்திரமே. இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று பவுல் அகிரிப்பா ராஜாவை நோக்கி சொல்லுகிறார். அதைதான் சிங்கம்பல் ஐயர் அதை படித்து அதை தியானித்து அவருடைய உள்ளத்துல இந்த காரியம் தொட்டதினால் அவர் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார் என்று அவருடைய வரலாற்றை நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். அந்த கட்டளைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் விரும்புகிறார். அவருடைய கட்டளைக்கு அநேகர் கீழ்ப்படிந்தார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2:38 துவங்கி 41. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேருடைய ஊழியத்தின் நிமித்தமாய், வசனங்களை போதித்த நிமித்தமாய், கட்டளைக்கு கீழ்ப்படிய நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அவர் ஊழியத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் வாசிக்க முடியும். அதே அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் குறிப்பிட்ட இந்த வசனத்துக்கு சிங்கம்பால் கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் 28ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். அப்போஸ்தலர் 28:23. அனைத்தையும் ஒழுங்கும் கிரமமாக காலை முதல் மாலை வரை அங்கே போதனை செய்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையில நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில உண்மையும் உத்தரமாய் செயல்பட விரும்புகிறோமா? ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக, வாழ்வு பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்களாக, பாடுகின்ற பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்களாக, பெண்கள் ஐக்கிய சங்கத்தை வழி நடத்துகிறவர்களாக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை வழி நடத்துகிறவர்களாக அநேகருக்காய் ஜெபிக்கவும், அநேகரை பலவிதமான கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிறவர்களை நாம் ஜெபத்திலே மாத்திரமல்ல உதாரணமாய் கொடுக்கிற காணிக்கைகளை தாங்கவும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வாய்ப்பு நமக்கு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோமா, பயன்படுத்துகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நேரமாய் இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் அந்த பொறுப்பில ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலாய் விரும்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் உணர அழைக்கப்படுகிறோம். கட்டளைக்கு கீழ்ப்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு சாபம் வந்து சேரும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, authority of Jesus, commandment of Jesus, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற நாம் விரும்பினால், மூன்றாவதாக அவருடைய வாக்குத்தத்தம், இயேசுவுடைய வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறும். Promise of Jesus. கடைசியில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை கடைசியிலே இடம்பெறுகிறது. அதற்கு முன்னதாய் 2 பகுதிகள் இருக்கிறது. அவருடைய அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அவருடைய கட்டளையின்படி நாம் செயல்படுகிறோமா? இந்த 2ஐயும் நிறைவேற்றினால் மாத்திரமே வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். திருத்துவ பண்டிகையில
அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிகிறதா? அவரை நாம் சுமந்து செல்ல முடிகிறதா? யோசித்து பார்ப்போம். வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதுல செகண்ட் சாய்ஸே கிடையாது. இட்ஸ் a mandatory. நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு உண்டு என்பதை வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கு நாம கண்கூடாய் காண்கிறோம், வாசிக்கிறோம், அனுபவித்தும் இருக்கின்றோம். அநேகர் அதை அனுபவித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாமும் கூட இந்த காலங்களில அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? காலங்கள் கொடிதா இருக்கிறது, அவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு எதிரான பல காரியங்கள் நமக்கு உண்டு. அதெல்லாம் தாண்டி நாம் போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். உன் வழி எங்களுக்கு போயிட்டு அவரே நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனம் சொல்வது போல நம்ம அர்ப்பணித்தால் வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவாய் சுதந்திரிக்க முடியும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருப்பேன், நீ திரும்பி வருவரைக்கும் காத்துக் கொள்வேன், உனக்கு சொன்னதை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதே போல் நம்மோடு கூட அவர் கூட இருக்கின்றார். யோசுவா இதே போலதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். யோசுவா 1:9 நாம் வாசிக்கின்ற போது முதல் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், மோசேயோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்மோடும் அவர் கூட இருக்கின்றார். அதை உணர வேண்டுமானால் நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அநேக பெயர் உண்டு. அதில் ஒரு பெயர் இம்மானுவேல். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம். இது யாரும் நமக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களே தெரியாத யாருமே சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இது அநேக பேர் விரும்பினாங்க. மோசே மிக தெளிவாய் பிதாவோடு பேசின காரியம் இதுதான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிதாவே, நீர் என்னோடு கூட வரலன்னா எங்களை அனுப்பாதீங்க. நீங்க இதோடு இல்லைன்னா நாங்க போக முடியாது. உடைய சமூகம் எனக்கு முன்பாக வரும்னு சொல்லி பிதா சொல்லும் வரைக்கும் அவன் தெளிவாய் பேசினான். என்னோடு நீங்க என்ன இல்லன்னா எங்களை அனுப்பாதீங்க. ஏன்னா ஆண்டவர் கூட இருந்தாதான் மோசையால செயல்பட முடியும் என்பதை மோசை உணர்ந்ததுனால்தான் அந்த அறிக்கை செய்தான். இன்றைக்கு நீங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட அறிக்கை நாம செய்கிறோமா? ஆண்டவரே, நீங்க என்னோடு இருக்கும் ஆண்டவரே. எனில் நான் பலன் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், நீர் ஞானம் தாரும், நீர் பலன் தாரும், வழி இதுவே, எனக்கு நீ வழி காட்டும், இது சரி இது சரியில்லை என்பதை உணர்த்தி காட்டும். நீர் என்னோடு இருமாண்டவரே, இது என்னோடு இருமாண்டவரே என்று சொல்லி பக்தன் பாடலை போல் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கொடுத்த வாக்கு மாறாது. ஆகவே அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான கிறிஸ்துவின் மக்களே, இன்றைக்கு இந்த சிந்தனையோடு கூட நாம் கடந்து போவோம். ஆலய ஆரம்பத்தை கடந்து கொள்ள இயலாத மக்களுக்கு நாம் இதை பற்றி எடுத்து சொல்லுவோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசித்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு, ஆத்ம ஆதாய பணி செய்வதற்கு நாம் ஆயத்தமா? எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சாக்கு போக்க சொல்லுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு பிரச்சனை நாள், இன்றைய அடிக்கலை காலம்,
காலம் செல்லாது அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாய் நியாயத்தீர்ப்பிலே நாம் நிற்கிற போது அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். authority of Jesus, commandment of Jesus, promise of Jesus, இதை மனதிலே கொள்வோம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென்.